நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எதுக்கு? யுஜி, நீட் முடிஞ்சதுமே பண்ணுவாங்க. நீட் பிஜி முடிஞ்சதுமே பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றப்ப, அந்த மெடிக்கல் காலேஜஸ் வந்து என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மாணவர்கள்கிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படின்றத வந்து ப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெப்சைட்ல அவங்கவங்க வெப்சைட்ல போடணும். அதேபோல அந்த செலக்ஷன் கமிட்டியும் அது எல்லாத்தையும் வாங்கி அப்லோட் பண்ணணும். அது அப்பதான் அந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அதுக்கு டிசிஷன் எடுத்து பண்ண முடியும் அப்படின்ற மாரி சொன்னதுனால சுப்ரீம் கோர்ட் இப்ப பிஜி கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் ஃபீ அண்ட் ஸ்டைபண்ட் டீடைல் ஃபார் தி அகாடமிக் இயர் 2025, 26க்கு mandatory free counseling fee disclosure by self-financing medical institution as directed by the Honorable Supreme Court அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இதை சம்பந்தமா தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரைட்டா? இந்த நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதே மாதிரிதான் யூஜிக்கும் கொடுத்தாங்க. ஆனா சொன்னதை அந்தந்த மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஃபாலோ பண்ணாங்கன்னா பண்ணவே இல்லை. ஏன்னா இப்ப குயோ நிறைய பசங்க கதறாங்க. சார், நான் ஸ்டே ரவுண்ட்ல யூஜி கவுன்சிலிங்ல நான் சீட் எடுத்துட்டேன் சார். அங்க ப்ரீடிசி க்ளோசர்ல போட்ட மாதிரி ஃபீஸா வாங்குவாங்கன்னு நினைச்சிட்டு நான் அங்க போறேன். ஏன்னா SCA இருக்கேன், SCல இருக்கேன், STல இருக்கேன். 8 லட்சம் ரூபாய் கட்டுங்கன்றாங்க சார். ஃபீஸே 4 லட்சம் ரூபாய் சார். 8 லட்சம் ரூபாய் கட்ட சொல்றாங்க. ஃபீஸே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒத்துடுச்சு ஃப்ரீயா. ஆனா நான் 7 லட்சம் ரூபாய் கட்ட சொல்றாங்க சார். அதுவும் போன ஒரே நாள்ல எனக்கு பே பண்ணணும்ன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, தலை சுத்துது சார். என்ன தெரியல. நான் சீட்டே எடுக்காம விட்டுட்டேன் சார். எனக்கு அடுத்த ரவுண்ட்ல எப்படி சீட் கிடைக்கும் சார்? இப்படி எல்லாம் நிறைய புலம்புறாங்க. ஆனா இதெல்லாம் எங்க கொடுத்திருக்காங்க? மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோட நோட்டிபிகேஷன்ல கிளியரா கொடுத்திருக்காங்க என்ன ஃபீஸ் வாங்கணும். அதை ஃபீஸ் தான் வாங்குறாங்களா அப்படின்னா வாங்குறது இல்ல. ஆனா யாரு பூனைக்கு மணி கட்டுவா? நீங்க கட்டுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு சீட் எடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்க போய் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா பேரண்ட் என்ன திருப்பி கேட்டாங்க, நீங்க பண்ணுவீங்களா சார்? எங்க பசங்க அந்த காலேஜ்ல போய் படிக்கும் போது உருப்படியா இருக்கோம். நம்ம எதனா பண்ணிட்டாங்கன்னா ஏன் பண்ண போறாங்க? ஏன்பா பண்ண போறாங்க? லீகலா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது. அப்ப கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இல்ல. அப்ப சொன்னத ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம கேஸ் ஏன் போடக்கூடாது? எனக்கு தெரியல. பாருங்க, இதுல நம்ம இப்ப பார்க்கலாம். இன் ஸ்பெஷல் டியூ பெட்டிஷன் 2018 ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் அவங்க என்ன டைரக்ட் பண்ணிருக்காங்க? mandate free counseling fee disclosure by all private deemed universities detailing tuition fee, hostel deposit and miscellaneous charges as per கிளாஸ் 5.4 ஆஃப் பிஜி மேர் கைட்லைன்ஸ் 2023 அப்படின்ற மாதிரி கொடுத்து ஸ்டைஃபண்ட் டு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் தி போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் undergoing postgraduate degree, diploma, super specialty courses in all their institution shall be paid a stipend at par with the stipend being paid to the postgraduate student of state government medical institution, central government medical institution in the state union territory where the institution is located. இப்ப பிஜில ஒரு குழந்தை ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வந்து ஜாயின் பண்ணுதுன்னா அந்த குழந்தைக்கு ஸ்டேட் கவர்மெண்டோ சென்ட்ரல் கவர்மெண்டோ அந்த காலேஜஸ்ல என்ன ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்களோ சேம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அட்பார் வந்து என்ன கொடுக்கணுமா? அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தி கீ டீடைல் அண்ட் ஸ்டைஃபண்ட் ஹஸ் பீன் டிஸ்ப்ளேட் as per the communication received from the college. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஃபீ டீடைல் என்ன ஸ்டைஃபண்ட் கொடுக்க போறாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வந்திருக்கு? தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு அந்தந்த காலேஜ் வந்து என்ன பண்ணிருக்காங்க? அப்டேட் பண்ணிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபீ ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணிருக்காங்க? இவங்க டிஸ்க்ளோஷர் கொடுத்திருக்காங்க. The concerned institution have been instructed to display the fee detail and stipend detail in their official website. இதுல என்ன இருக்கோ இது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிருக்கணும்? அவங்க உங்களுடைய காலேஜோட வெப்சைட்ல வந்து என்ன பண்ணிருக்கணுமா? போட்டிருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. Tuition fees and development fees as fixed by the fee fixation committee. Tuition fees என்ன வாங்க போறீங்க? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? டெவலப்மெண்ட் ஃபீஸ் என்ன வாங்க போறீங்க? ஃபீஸ் பிக்சேஷன் கமிட்டி என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்கோ அதை தான் வந்து வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஹாஸ்டல் ஃபீ, மெஸ் ஃபீ, டிரான்ஸ்போர்டேஷன் ஃபீ அண்ட் அதர் ஃபீஸ் as prescribed by concerned institution.
என்ன வந்து ஃபீஸ வந்து வாங்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லலப்பா. வாங்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்க வேணாம்னு சொல்ல, மெஸ் ஃபீஸ் வாங்க வேணாம்னு சொல்ல, டிரான்ஸ்போர்டேஷன் ஃபீஸ் வாங்க வேணாம்னு சொல்ல, அண்ட் அதர் ஃபீஸ் prescribed by concerned institution. என்ன நீங்க கேட்டிருக்கீங்களோ அதை இங்க கொடுக்கிறதுக்கு. Any queries regarding fee detail and stipend, the candidate are requested to contact the concerned institution. Any queries fee details சம்பந்தமா, ஸ்டைஃபண்ட் சம்பந்தமா ஏதாவது டீடைல் வேணும்னா கேண்டிடேட்ஸ் என்ன சொல்றாங்க, எந்த இன்ஸ்டிடியூஷன் நீங்க போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்ஸ்டிடியூஷனை டைரக்டா பேசிக்கிங்க. அவங்க வந்து அழகா இதுல இருக்கிறத சொல்லுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா டியூஷன் ஃபீ அண்ட் ஸ்டைஃபண்ட் டீடைல்ஸ் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 25-26 செஷனுக்கு எவ்வளோ அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. ஆல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 25-26 செஷனுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோர்ஸ் பிஜி டிகிரி, பிஜி டிப்ளமா ரெண்டா இருக்கா. டியூஷன் ஃபீ எவ்வளோ? டியூஷன் ஃபீ 40,000, ஸ்பெஷல் ஃபீ 10,000. அப்ப ஒரு பிஜி டிகிரி கவர்மெண்ட்ல போய் படிக்கணும்னா எவ்வளவு கேட்கறாங்க? டியூஷன் ஃபீவா 40,000, ஸ்பெஷல் ஃபீ 10,000. எவ்வளவு கேட்கறாங்க? 50,000 கேட்கறாங்க. பிஜி டிப்ளமா அப்படின்னா டியூஷன் ஃபீ 20,000 ரூபாய் கேட்கறாங்க. அப்ப டிப்ளமா கோர்ஸ் 2 வருஷம், தென் வந்து பாத்தீங்கன்னா பிஜி டிகிரி வந்து 3 வருஷம் அப்படின்ற மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். அப்ப இந்த குழந்தைக்கு கட்ட வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய். ஆனா ஸ்டைஃபண்ட் எவ்வளவு தராங்க? 54,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் இயருக்கு தராங்க. செகண்ட் இயருக்கு 55,149 ரூபாய் தராங்க. தேர்ட் இயருக்கு 56,275 ரூபாய் 30 பைசா தராங்க. தென் வந்து டிப்ளமா கோர்ஸ் இருந்தா ஃபர்ஸ்ட் இயர் 50,647 ரூபாய் தராங்க. செகண்ட் இயர் பாத்தீங்கன்னா 53,461 ரூபாய் தராங்க. ஆல்மோஸ்ட் என்ன ஃபீஸ் இவங்க கட்டுறாங்களோ அந்த ஃபீஸ் அப்படியே ஸ்டைஃபண்டா என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் அந்த காலேஜஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் கொடுத்துறாங்க. இப்ப the compiled list of stipend and fees details submitted by institution as mandated in Supreme Court order SLP C number 9298 of 2018 படி பார்த்தோம் அப்படின்னா, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிரைவேட் காலேஜஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க வந்து ஒரு இங்க கொடுத்துருக்காங்க. இதுல காலேஜ் நேம், டியூஷன் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ், அதர் ஃபீஸ், ஹாஸ்டல் ரூம் ரெண்ட், மெஸ்ஸுக்கு எவ்வளோ, தென் ஸ்டைஃபண்ட் எவ்வளோ அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்து அழகா கொடுத்துருக்காங்க. இதன்படி பார்த்தோம் அப்படின்னா அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் இதுல கொடுத்துருக்காங்க, சேலத்துல இருக்கக்கூடிய காலேஜ். டியூஷன் ஃபீஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டியூஷன் ஃபீஸ் ஃபார் தி இயர் 25-26 கவர்மெண்ட் கோட்டால வந்தீங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபாய், மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய், என்ஆர்ஐ கோட்டால வந்தீங்கன்னா 19 லட்சம் ரூபாய். இதுக்கு பிஜி சீட்டு. இதுவே ஸ்பெஷல் ஃபீஸ் அப்படின்னா அதர் ஃபீஸ் என்ன வாங்குறாங்க அப்படின்றத ஒரு கிளாரிட்டி அன்னபூர்ணால கொடுத்துருக்காங்க. அன்னபூர்ணாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் யூஜி கவுன்சிலிங்லயும் என்ன வந்து ப்ரீ டிஸ்க்ளோசர்ல கொடுத்தாங்களோ அந்த அமௌண்ட் தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க கொடுத்ததை கரெக்டா கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா தான் கேட்டாலும் என்ன எக்ஸ்ட்ரா கேட்டாலும் அது அழகா கொடுத்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி வாங்கினாங்க. அதே போல இங்க 2 லட்சம் ரூபாய் பெர் ஆனம் அப்ளிகேஷன் ஃபீ, ஸ்போர்ட்ஸ் ஃபீ, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, இ கன்சார்டியம் ஃபீ, ஃபீஸ், லைப்ரரி ஃபீ, ரிசர்ச் மெத்தடாலஜி ஃபீ, ALS and BLS, BC books, log book, ID card, then overcoat, transportation, field visit, gymnasium, instruments and etc. இது எல்லாமே சேர்த்து plus 50,000 per annum for transportation. இது 2,50,000 ரூபாய் இல்லாம ஒரு 50,000 ரூபாய், ஆல்மோஸ்ட் 3 லட்சம் ரூபாய் ஸ்பெஷல் அண்ட் அதர் ஃபீஸா வாங்குறாங்க. டியூஷன் ஃபீஸ் 3 லட்சம் ரூபாய், அப்புறமா வந்து கவர்மெண்ட் கோட்டா தான், மேனேஜ்மெண்ட் கோட்டா 5 லட்சம் ரூபாய், இதுவே வந்து என்ஆர்ஐ கோட்டானா 19 லட்சம் ரூபாய் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்க. ஹாஸ்டலுக்கு எவ்வளவு வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் பெர் மந்த் கொடுத்திருக்காங்க. அப்ப வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணா எவ்வளவு ஆயிடுச்சு, அது ஒரு 1,80,000 ஆயிடுச்சு. மெஸ் ஃபீஸ் 15,000, அது ஒரு 1,80,000 ஆயிடுச்சு. ஸ்டைஃபண்ட் தராங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஆமா தரோன்றாங்க. எப்படி தராங்க பாருங்க, ₹25,000 பெர் மந்த். ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு கொடுக்குறாங்க, 25,000. அப்ப 3 லட்சம் ரூபாய் இங்க வாங்குற காசை இங்க கொடுத்துடுறாங்க. செகண்ட் இயர் 26,250, தேர்ட் இயர் 27,500. அப்ப ஒரு மாணவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ்ல போய் பிஜி படிக்கிறார் அப்படின்னா அவரு கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் ஸ்டைஃபண்ட் மூலமாவே வந்துடுது. ரைட்டா? ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. இது வருதா வரலையா அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது. இப்ப தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோட நம்மளுக்கு அந்த வெப்சைட்ல கிளியரா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு காலேஜுக்கும். இப்ப நான் ஒண்ணுதான் சொன்னேன், இந்த மாதிரி அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்ல எவ்வளோ, அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன ஃபீஸ் அவங்க அடிஷனல் வாங்குறாங்க, டெவலப்மெண்ட் ஃபீஸ் போட்டிருக்காங்க, அவங்களும் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. கேன்சர் இன்ஸ்டிடியூட் அடையாறுல 3,50,000 ஸ்டேட் கோட்டெல்லாம் வாங்குறாங்க.
8 லட்சம் ரூபாய் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ். இங்க டெவலப்மெண்ட் ஃபீஸ் 35,000 வாங்குறாங்க. ஹாஸ்டலுக்கு 15,000 ரூபாய் வாங்குறாங்க. தென் 1,250 ரூபாய் பெர் மந்த் மெஸ்ஸுக்கு வாங்குறாங்க. இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் 15,000 கொடுத்துறாங்க. இது மாசத்துக்கா வருஷத்துக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. தென் இங்க ஸ்டைஃபன் கொடுக்குறாங்களா? ஆமா கொடுக்குறாங்க. 50,926 ரூபாய் பெர் மந்த் கொடுக்குறாங்க. செகண்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 53,000 பெர் மந்த் கொடுக்குறாங்க. இங்க 56,000 பெர் மந்த் கொடுக்குறாங்க. பெரிய விஷயமாச்சே. ஏன்னா இங்க 3 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. அதனால 50 கொடுக்குறாங்க. அப்ப 50 கொடுத்தா கிட்டத்தட்ட டபுள் ஆஃப் த ஃபீஸ் யூ கேன் கெட் அஸ் த ஸ்டைஃபண்ட். ரைட்டா? இது ஏற்கனவே இவங்க மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் தயவு செய்து உங்களுக்கு எவ்வளவு ஸ்டைஃபண்ட் வருது, நீங்க எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணிருக்கீங்க அப்படின்றத போட்டீங்க அப்படின்னா இப்ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து இந்த வீடியோவை நிறைய மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் படிக்க போறவங்களுக்கும் அப்போ ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். சரியா? ரைட். ஏன் இது வந்து நம்ம பிஜியை பத்தி பேசுறோம்னா நிறைய மாணவர்கள் நம்மளுடைய மாணவர்கள் வந்து யூஜி முடிச்சுட்டு பிஜிக்கான நீட் எக்ஸாம்ஸ் எழுதி நிறைய பேர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், இது சம்பந்தமா இதெல்லாம் டீடைல் கொடுத்தீங்கன்னா நிறைய இருக்கும் அப்படின்றதுனால இந்த தகவலை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ரைட். இப்ப கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் இதுல நம்ம பார்த்தோம்னா வேலூர் கேம்பஸ்ல இங்க பிஜி டிப்ளமா கொடுக்குறாங்க. பிஜி டிகிரி ஃபுல் கோர்ஸ் இருக்கு. தென் வந்து எம்சிஹெச் நியூரா சர்ஜரி அது மாதிரி கோர்சஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க. இதுக்கான ஃபீஸ் ஸ்பெஷல் ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஜி டிப்ளமா கோர்ஸ் 1,67,634 ரூபாய். டியூஷன் ஃபீஸ் வந்து 400 ரூபாய். தென் வந்து பிஜி டிகிரி ஃபுல் கோர்ஸ் ஃபீ வந்து 2,46,000. அது மாதிரி ஒவ்வொன்றா இருக்கு. இதை வந்து டீடைல்டா நீங்க என்ன பண்ணும், tnmedicalselection.org அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அங்க பிஜி கவுன்சிலிங் வரும். பிஜி கவுன்சிலிங் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அழகா இந்த நோட்டிபிகேஷன் இருக்கு. இதை ஒன்னொன்னா டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், ஃபீஸ் பிக்சேஷன் கமிட்டி என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் தான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி நம்ம தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு, அருமையா. இந்த ஜோசப் ஐ ஹாஸ்பிட்டல் திருச்சிராப்பள்ளி, அங்க வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கோட்டால, மேனேஜ்மெண்ட் கோட்டானா 16 லட்சம் ரூபாய். இதெல்லாம் பாத்தீங்க ஒன் டைம் விசா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது கற்பக விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், அவங்களுடைய ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டியூஷன் ஃபீ 3 லட்சம் ரூபாய், கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா 16 லட்சம் ரூபாய், தென் என்ஆர்ஐ கோட்டா 29 லட்சம் ரூபாய், தென் டியூஷன் ஃபீ கிளினிக்கல் நான் கிளினிக்கலா 3 லட்சம் ரூபாய், மேனேஜ்மெண்ட் கோட்டா நான் கிளினிக்கல்னா 5 லட்சம் ரூபாய், டியூஷன் ஃபீ என்ஆர்ஐ இது வந்து பாத்தீங்கன்னா நான் கிளினிக்கல்ல 19 லட்சம் ரூபாய் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ஃபீஸ் 60,000. தென் அதர் ஃபீஸ் ஹாஸ்டல் மெஸ்ஸுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பெரானம் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஏற்கனவே பார்த்த காலேஜ் வந்து பெரும் மந்த் கொடுத்தாங்க, பயமா இருந்தது. இது வந்து பெரானம் ஓகே. தென் இங்கேயும் ஸ்டைஃபன் வந்து கொடுக்குறாங்க. கற்பகம் ஃபேக்கல்டி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அஸ்பர் ஃபீ பிக்சேஷன் கமிட்டி என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறப்ப. 60,000 ரூபாய். தென் வந்து ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. மாதாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸை வந்து போட்டிருக்காங்க. தென் மேல்மருத்துவ அதிபரா சக்தியில ஃபீஸ் பிக்சேஷன் கமிட்டி என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பிஎல்ஜியும் ஃபீஸ் பிக்சேஷன் கமிட்டி சொல்றதா ஃபாலோ பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ஃபீஸ் அதர் ஃபீஸ் எல்லாமே ஃபீ பிக்சேஷன் கமிட்டி என்ன சொல்லியிருக்கோ அதை அவாய்ட் பண்ணுவாங்க அவங்க. தென் ஹாஸ்டலுக்கு மெஸ்ஸுக்கு என்ன ஸ்டைஃபனுக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டைஃபன் 25,000 ரூபாய், 26,000 ரூபாய், 27,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு நார்மலா கொடுத்துருக்காங்க. தென் சங்கர நேத்ராலயாலயம் பாத்தீங்கன்னா ஃபீஸ் பிக்சேஷன் கமிட்டி சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வந்து 3 லட்சம் ரூபாய், மேனேஜ்மெண்ட் 16 லட்சம் ரூபாய் வாங்குறேன்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஸ்டைஃபன் வந்து கொடுக்குறாங்க. ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டிடியூட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பிரெஸ்கிரைபு பை தி ஃபீஸ் பிக்சேஷன் கமிட்டி. ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட்லயே வந்து பாத்தீங்கன்னா கிளியரா கொடுத்துருக்காங்க. நான் கிளினிக்கலுக்கு எவ்வளவு, கிளினிக்கலுக்கு எவ்வளவு, டெவலப்மெண்ட் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டாகூர் மெடிக்கல் காலேஜும் அதை கரெக்டா அட்டகாசமா இதுல கொடுத்துருக்காங்க. திருச்சி எஸ்ஆர்ல என்ன வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் டெபாசிட் இருக்கு. தென் வந்து ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ், தென் ஸ்டைஃபண்ட் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து கிளாரிட்டியா பாத்துக்கலாம். வீலம்மாள் மெடிக்கல் காலேஜ்ல எவ்வளவு, அருணாயில எவ்வளவு, ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்றதும் தகவல் கொடுத்துருக்காங்க. சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க, கவர்மெண்ட்டுக்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கு, என்ஆர்ஐக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ்ல என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 21 காலேஜஸ் வந்து டிஸ்பிளேல நம்மளுக்கு வந்திருக்கு. இதுல எல்லா தகவலும் அருமையா இருக்கு, அட்டகாசமா இருக்கு. எவ்வளவு ஃபீஸ், ஏன்னா ஒரு வந்து நம்ம வந்து காலேஜ் சூஸ் பண்றப்ப ஏன்னா நம்ம பே பண்ணணும்ல, அப்புறம் பே பண்ணி காலேஜ் வந்து சாய்ஸ்ல போட்டு அப்புறமா நம்ம டவுன்லோட் பண்றப்ப அங்க போய் நிக்கிறப்ப ஜாஸ்தி கேட்டாங்கன்னா
ரெடி பண்ணணும் இல்ல. ஏன்னா பேரண்ட் எல்லாம் அந்த பாக்கெட்லயே வச்சுக்கிட்டா அதெல்லாம் போறாங்க. எனக்கு தெரிஞ்ச நெறைய பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கி பண்றவங்கலாம் இருக்காங்க. கடன் வாங்குறதுக்கு கூட இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா தானே அதுக்கேத்த மாரி அவங்க ரெடி பண்ண முடியும். கரெக்ட் தானே? அதனால இதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயம் தான். இதெல்லாம் நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மேற்கொண்டு தகவல் எதனா தேவைப்பட்டது அப்டின்னா, கீழ கமெண்ட்ல குடுங்க. திருப்பி உங்கள வந்து வேற வீடியோல நானு பார்க்கிறேன். தேங்க் யூ.